ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பன்னீர் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், 3 தக்காளி, முந்திரி, பட்டை, ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்டை சேர்த்துக்குவோம். அடுத்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்பு சேர்த்துக்குவோம். அடுத்து முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருவோம். அடுத்து நம்ம பூண்டு இதில் சேர்த்துக்குவோம். தோலை உரித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்குவோம். இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம உப்பு இதில் சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். எல்லாம் ஆறிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம்.
லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். நம்ம இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். அதே கடாயிலே நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். நான் அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்ச பேஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலை, நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். திரும்ப கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ பன்னீர் இதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்ம இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி மேலே தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி.